ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பஞ்சாபி ஸ்டைல் கடி பக்கோடா ஆர் கடி பக்கோடி. அதுக்கு சுரக்காய் வச்சு ஒரு கோஃப்தா பண்ண போகிறேன். சுரக்காய் தோல் சீவிட்டு ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 6 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டது, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் ஓமம், பொடியாக நறுக்கின கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 கப் கடலைமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணி இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. அதை நீங்களாகவே கரெக்டாக பிசைகிற பதத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் ஆப்பச்சோடாமல் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வானலியில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதை உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. இந்த மீன் டைம் ஒரு சட்டியில் 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஓமம், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கடலைமா இல்லைனா 5 டீஸ்பூன் கடலைமா இதை ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா 1 கப் தயிர் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 4 கப் தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுருங்க. நல்லா ஒரு விப்பர் வச்சு நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லைனா ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கனாலும் சரி, இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10லேருந்து 12 மிளகு, ஒன்றும் பாதியமாக பல்ஸ் மோட்டில் அரைச்ச தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம், இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வாசனை வரும். வாசனை வந்தோடனே ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 3 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் பார்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த வதக்கின மிக்சரில் நீங்கள் கரைச்சி வச்சுருக்க இந்த கடலை மாவு தயிர் மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு மாட்ரேட் டு ஹை ஃப்ளேம். இந்த மாதிரி திக்காக ஆரம்பித்து கலர் மாறும். கலர் மாறின உடனே மூடி வைங்க. ஃபுல்லாக மூடாதீங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி மூடி வைங்க. ஒரு 25 to 30 மினிட்ஸ். அந்த கடலை மாவு பச்சை வாசனை போயிடும். போனதுக்கப்புறமா நீங்கள் பொரிச்சு வச்சுருக்க அந்த கோஃப்தா எல்லாத்தையும், அதாவது அந்த பக்கோடி எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பு ரெடி பண்ண கடாய் எடுத்து அதில் சூடானதுக்கப்புறமா சீரகம், 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே இதை மேலால் அதை ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்டியான பஞ்சாபி ஸ்டைல் கடி பக்கோடா ரெடி ஆகிடும். அதுவும் சொரக்காய் வச்சு கூட இப்படி டிஷ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரா ரைஸ், ரோட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.